நீங்க இப்படியே தொகுதி வாரியாக ஒரு பட்டியல் எடுத்து பாருங்களேன். பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோல்விய தழுவுறாரு. அங்க இருக்கக்கூடிய ம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்த்து பாஜக எப்போது களம் காண்கிறது என்கிற செய்தி வெளியானதோ, பாஜகவுல ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரு பிரிவாக இருப்பவருக்கு திருமாறனுக்கு சீட்டு குடுத்துட்டாங்க. அவர்தான் ஆமா, ஆமா, வேட்பாளர்ன்னு ஆமா. தெரிஞ்ச உடனே அவர்தான் வேட்பாளர்ன்னு இவங்க தெரிஞ்ச ஜாலியா உடனே, இவர் இவர் வெற்றி பெற்று விட்டார். அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வருது. அப்போ அந்த மனநிலை தான் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஊரு பேர் தெரியாத, முகமே அறியாத, தொகுதி மக்களுக்கு தெரியாத, தொகுதியில் பிரச்சாரமே செய்யாத, தேர்தல் நடைமுறை என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவரை வீழ்த்துறாரு. அப்போ நீங்க என்னன்னா இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க ஒரு மெத்தன போக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல நலத்திட்டங்களை செய்துட்டோம், வலிமையான கூட்டணியை எதிர்தரப்புல அமைக்காம இருக்கிறாங்க, நாம தான் வெற்றி பெற போகிறோம்ங்கிற அந்த மனநிலை தொகுதியை பலருக்கு இழக்க செய்திருக்கிறதே தவிர ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு கிடையாது. எதிரான அலை அரசுக்கு வீசல. அப்ப எதன் பொருட்டு இது நடந்திருக்கு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டிய விஜய் இன்றைக்கு அறுதி பெரும்பான்மைக்கும் எதிர்க்கட்சி நிலைக்குமான தொங்கு நிலைப்பாட்டுல இருக்காரு. குறைவான இடமும் கிடைக்கல, கூடுதலான இடமும் கிடைக்கல அவருக்கு. அரசு அமைப்பதற்கான வாய்ப்பை கூட அவர் பெறுவாரான்றது தெரியல. இப்ப இந்த சூழலுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெத்தன போக்கு, குறிப்பாக அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்களினுடைய மெத்தன போக்கு தான் 100 விழுக்காடு காரணம் தான் நான் பார்க்கிறேன்.